பழைய பென்ஷன் திட்டத்தில் பணிக்கொடை இருக்கிறது, புதிய யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தில் பணிக்கொடை இல்லை. நிறைய விஷயங்கள் இல்லை, அதில் குறிப்பாக பணிக்கொடை என்பது இல்லை. பணிக்கொடை என்பது 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. பழைய பென்ஷன் திட்டத்தில் இருப்பவர்களே பணிக்கொடை கிடைக்கும். ஆனால் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்காங்க. இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயமும் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்படும். இபிஎஸ் திட்டத்தில் இருந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை பொருந்தும் என்று அறிவித்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 வருமா வராதா தெரியாது. 2 ஆட்சியிலும் போராடி கொண்டே வராங்க அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். ஒரு புதிய அப்டேட், இதுவும் பென்ஷன் பணிக்கொடை சம்பந்தமாக. பணிக்கொடைக்கு நீண்ட வரலாறு உண்டு. பணிக்கொடை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? பணிக்கொடை சட்டம் 1972 நினைக்கிறேன். அந்த பணிக்கொடை வந்ததற்கே ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அது வரலாறு சம்பந்தமாக பணிக்கொடை என்ற ஒரு வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று நான் முடிக்கிறேன். அந்த பணிக்கொடை சம்பந்தமாக இன்னொரு அப்டேட் இப்பொழுது வந்திருக்கு. என்னன்னா, பழைய பென்ஷன் திட்டத்தில் பணிக்கொடை இருக்கிறது, புதிய யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தில் பணிக்கொடை இல்லை. நிறைய விஷயங்கள் இல்லை, அதில் குறிப்பாக பணிக்கொடை என்பது இல்லை என்ற விஷயமாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அது சம்பந்தமான வீடியோ தான். இந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை பார்க்கின்ற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. இப்போ என்னன்னா, பணிக்கொடை, அதாவது டிசிஆர்டி டெத் கம் கிராஜுவிட்டி பணிக்கொடை சட்டம். பணிக்கொடை என்பது 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. இது ஒன்று. பணிக்கொடை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? 5 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பணிக்கொடை கிடைக்கும். பழைய பென்ஷன் திட்டத்தில் இருப்பவர்களுக்கு பணிக்கொடை கிடைக்கும். இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல பணிக்கொடை கிடையாது. இப்போ என்னன்னா, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் இப்போ சொல்லியிருக்கிறாரு, பணிக்கொடை யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தின் கீழ் வந்துள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பணிக்கொடை உண்டு, அதாவது கிராஜுவிட்டி உண்டு என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். பொதுவாக பழைய பென்ஷன் திட்டம் தான் வேணும், யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணங்கள்னா, இந்த மாதிரி பணிக்கொடை வேறு சில விஷயங்கள் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பெட்டரா இருக்கு, யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தில் இல்லை என்பதனால தான் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தையே மத்திய அரசு ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லாத இதே ஒன்று வந்துச்சே பரவாயில்ல என்று ஒரு சிலர் அதை ஏற்கவும் செய்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இதில் இருக்கக்கூடிய பல்வேறு நெகட்டிவான விஷயங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு என்ன செய்யணும், ஒன்று பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தில் கொண்டு வரணும் என்று நினைக்க துவங்கிவிட்டது என்பதைத்தான் இந்த பணிக்கொடை என்பது யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் அறிவிச்சிருக்கிறார். அப்ப பாருங்களேன், அப்பன்னா இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வச்சுங்களேன், இல்லை இந்த போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாநில அரசுகள்ல பாஜகவிடமிருந்த சில மாநில அரசு இடங்களில் காங்கிரஸ் பொறுப்பு, உதாரணத்துக்கு கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், இது போன்ற இடங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரம் செய்து அதற்கு பிறகு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று பிரச்சாரம் செய்தால் பெரும்பான்மையான தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள் வாக்களிக்கிறார்கள் என்பது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயமும் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடியின் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதாவது பழைய பென்ஷன் திட்டம் மாதிரி இருக்காது, என்பிஎஸ் மாதிரி இருக்காது, சிபிஎஸ் வேற கண்டிப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த மாதிரி ஒரு யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்த பிறகு அதில் ஒன்னொன்னா மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க என்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு மாற்றத்தில் ஒரு மாற்றம் பணிக்கொடை ஆரம்பத்தில் சொன்ன 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்கிறார்கள். பணிக்கொடை என்பது கிராஜுவிட்டி சட்டம். அது 5 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு கொடுக்கணும், அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கணும் என்பதெல்லாம் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிறது. தனியாருக்கும் இருக்கு. கிராஜுவிட்டினா அந்த பணிக்கொடை சட்டம் யாராருக்கு பொருந்தும் என்பதை சட்டம் வரைகிறது இருக்குது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் அனைவரும் பெறக்கூடியவர்கள். மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப யூபிஎஸ் திட்டத்தில் பணிக்கொடை கொண்டு வருவோம், யூபிஎஸ் திட்டத்தில் இருந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை பொருந்தும் என்று அறிவித்திருக்கிறாங்க. இப்ப இது ஒரு அறிவிப்பு. இதே போன்ற பல்வேறு அறிவிப்புகள் எதிர்காலத்தில் வரும். அவங்க நோக்கம் என்னன்னா, பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வராமல் எனது ஆட்சியில் நான் கொண்டு வந்த யூபிஎஸ் திட்டத்தின் அடிப்படையில், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற அடிப்படையில் திட்டத்தை அனைத்து மாநில அரசுகளும் அமல்படுத்தணும்,
மத்திய அரசு அனைத்து நிறுவனங்களும் அமல்படுத்தணும். மத்திய அரசு இவங்க அமல்படுத்த முயற்சிப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா மாநில அரசு அமல்படுத்துமா? அமல்படுத்தாது. மாநில அரசு, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநில அரசு, அவங்க பழைய பென்ஷன் திட்டத்தை தான் வேணும்னு சொல்லுவாங்க. வேறு சில மாநில அரசு கம்யூனிஸ்ட், கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்கு, இங்க இருக்கு, இவங்க எல்லாம் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கு, இவங்க பழைய பென்ஷன் திட்டத்தை போகலாமா தமிழக அரசு நினைக்குது. செப்டம்பர் மாசம் கமிட்டியினுடைய பரிந்துரை வரும். கமிட்டியின் பரிந்துரைக்கு பிறகு தெரியும். ஆனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அநேகமாக அறிவிப்பு வரும் என்று அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராட்டத்தில் பொழுது அவர்கள் அழைத்து தெரிவித்த செய்தியாக அரசு தரப்பிடம் ஆகஸ்ட் 15 வரும் என்று அவங்க சொல்றாங்க. ஆகஸ்ட் 15 வருமா வராதா தெரியாது. அவருக்கு என்ன நினைக்கிறாங்க நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பழைய பென்ஷன் திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளை போராடி வர்றாங்க. 2 ஆட்சியிலும் போராடி கொண்டே வராங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள். அப்ப திமுக அரசு என்ன நினைக்கும்? ஒரு கற்பனைக்கு சொல்றேன், இதுல ஒரு 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இந்த பழைய 2003க்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் சற்றக்கூடிய 4 லட்சம் பேர், 4ல இருந்து 5 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 4 லட்சம் பேர் பொதுவாக 10 லட்சம் அரசு ஊழியருடைய கோரிக்கை அதுவாக இருக்கு, பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று. அப்ப ஆகஸ்ட்ல அறிவிச்சாலும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4-5 மாசம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சு அநேகமாக ஜனவரி மாதத்தில் புத்தாண்டு பரிசாக கூட, இல்ல ஜனவரி மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பரிசாக கூட அரசு அறிவிக்கலாம் என்று பலர் கற்பனையாக பேசிக் கொண்டிருக்கிறார், ஆர்வம் பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழகத்துல அது வருமா வராதா பொறுத்திருந்தா பார்க்கணும். அப்போ இபிஎஸ் திட்டத்தில் இணைந்திருக்கிற மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை கிடைக்கும் என்பதை மத்திய அரசினுடைய அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு நல்ல விஷயம். அப்போ பழைய பென்ஷன் திட்டத்திற்கு மற்ற நல்ல விஷயங்களையும் ஒன்னு ஒன்னாக இபிஎஸ் திட்டத்தில் புகுத்துவார்களா, கொண்டு வருவார்களா என்ற ஒரு கேள்வி தொழிலாளி மத்தியில் இருக்கிறது. அப்போ பழைய பென்ஷன் திட்டத்தில் பலன் அதிகமாக இருக்கிறது என்பதை தொழிலாளர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மத்திய அரசு, பாஜக அரசும் புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பழைய பென்ஷன் திட்டத்தில் நான் கொண்டு போக மாட்டேன், ஆனா அதுல இருக்கிற அந்த விஷயத்தை பணிக்கொடைய கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படியாகிலும் அறிவித்திருப்பது என்பது நல்ல அறிவிப்பு. அந்த அறிவிப்பு மூலமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. பணிக்கொடை பாருங்க, 20 லட்சம் ரூபாய் இப்படி இருக்கு சீலிங்க, 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை மூலம் ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஊழியருக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை கிடைக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப பணிக்கொடை அறிவித்திருப்பது என்பது நல்ல விடயம். அந்த நல்ல விஷயத்திற்காக நாம் கண்டிப்பாக அவர்கள் பாராட்டவும் செய்யலாம். ஆனால் அதே போல பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இபிஎஸ் திட்டத்தை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா பழைய பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வந்தா தப்பில்லை, அதில் ஏன் நீங்கள் கையை வைக்கிறீர்கள், அதில் ஏன் நீங்க மாற்றத்தை காண வேண்டும் என்று விரும்புறீங்க என்ற இந்த கேள்வியோடு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம். இது போன்ற பல்வேறு அப்டேட்டை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற நமது சோஷியல் அவேர்னஸ் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவை அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். until then bye. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.